வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டையில் விமான நிலையத்தில் ஆளுநர் ஆய்வு. விமான நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து ஆலோசனை. நரம்பை பகுதியில் IRBN பட்டாலியன் அமைக்க எதிர்ப்பு. மீனவ கிராம மக்களுக்கும் பட்டாலியன் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். முதியவரை இடித்துவிட்டு காவலரையும் மிரட்டிய பிரபல ரவுடி காலாப்பட்டு சிறையில் அடைப்பு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் அனுசரிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் குறித்து நேரடியாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் குறித்து தமிழ்நாடு அரசிடம் புதுச்சேரி அரசு நீண்ட நாட்களாக இடங்கள் குறித்து கோரிக்கை வைத்து வருகிறது. விமான நிலையம் காலாப்பட்டு மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்து அமைந்துள்ளது. மேலும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதியில் இடங்கள் வழங்கினால் விரிவாக்கப்படுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று அரசு கோரிக்கை வைத்து வருகிறது. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் விரிவாக்க பணி குறித்து நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் விமானத்துறை சார்ந்த அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். We can have a maximum of 23 meters. இப்போ நீ வாங்கிட்டு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் 5 crore தந்தீங்கன்னா படிச்சிருக்கு. அதே அரியாங்குப்பம் தொகுதியில் மறைந்த முன்னாள் காங்கிரஸ் பிரமுகர் விநாயகமூர்த்தி நினைவு நாளை ஒட்டி அப்பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் மாநில நிர்வாகி விநாயகமூர்த்தி கொரோனா காலத்தில் நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் இவரது நினைவு தினம் அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்டேட்டஸ் வைக்கிறதானே ரொம்ப செகண்ட் வீடியோவா அப்படி நிறுத்தண்ணா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஐயா ஐயா வாங்கய்யா ஒரு நிமிஷம்
சும்மா ஒரே ஐயா அப்படியே நடந்து நான் பேர் நான் இங்கே போனா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தினத்தை ஒட்டி கவர்னர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா, ஆசிரியர் தினத்திற்காக ஆசிரியர்கள் கௌரவிப்பு விழா மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முன்னாள் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் துளசி பவுண்டேஷன் நிறுவனரும் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் கிளப் தலைவருமான லயன் மதிவாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் ஆசிரியை அன்னரத்தினம் வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் கௌரி சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் பரிசுகளை வழங்கினார். மேலும் பள்ளியை சேர்ந்த அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகளுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் நாவர்குளம் கிராம பஞ்சாயத்தார், பாஜக நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள், குடியிருப்பு நலச்சங்க பொறுப்பாளர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக பள்ளியின் விரிவுரையாளர் சுகுமாரன் நன்றி உரை கூறினார். முதியவரை இடித்துவிட்டு போக்குவரத்து காவலரை மிரட்டிய பிரபல ரவுடியை முதலியார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 2 தினங்களுக்கு முன்பு முருங்கம்பாக்கம் பகுதியில் முதியவரை ஒரு வாலிபர் இடித்துவிட்டு வேகமாக சென்றுள்ளார். இதனையடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து பணியில் இருந்த காவலர் அந்த வாலிபரை மடக்கி பிடித்துள்ளார். இதனையடுத்து போக்குவரத்து காவலரை அவர் மிரட்டியுள்ளார். போக்குவரத்து காவலர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தார். வழக்கை தொடர்ந்து ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் காவலரை மிரட்டியவர் பிரபல ரவுடி என்பதும், இவர் மீது தவளக்குப்பம் பகுதியில் கொலை வழக்குகள் உள்ளது என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் மகேஷ் ரெட்டி தலைமையில் ரவுத்திரம் சக்திவேல் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நல்லவனுக்கு நலம் நடக்கும் என மட்டும் நம்பாது வல்லவனாயும் வாழ்ந்துவிடு பாப்பா என்று கூறிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம்
பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரிக்கு புகழ் சேர்த்த அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக தலைவர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி, வளர்ச்சியடைந்த பாரதம் மாநில அமைப்பாளர் ரவுத்ரம் சக்திவேல், பாஜக முக்கிய பிரமுகர் செல்வகுமாரன், ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி, பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் நாகராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் சார்லஸ், பட்டியல் அணி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், எஸ்கேசி கஜேந்திரன், சமூக ஊடக செயற்குழு உறுப்பினர் செல்வம், நகர் மாவட்ட அறிவு சாரார் பிரிவு தலைவர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. கிருமாம்பாக்கம் அருகே உள்ள நரம்பை மீனவ கிராமத்தில் கிராம மக்களுக்கும் பட்டாலியன் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படை பிரிவுக்கு கிருமாம்பாக்கம் அருகே உள்ள நரம்பை மீனவ கிராமத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு சுமார் 96 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதில் IRBN பட்டாலியன் காவல்துறையினருக்கு தலைமையகம், குடியிருப்புகள், பயிற்சி மையம் உள்ளிட்டவைகள் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த திட்டத்திற்கு நரம்பை மீனவ கிராம மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக அவர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் அதனை எல்லாம் மீறி பட்டாலியன் காவல்துறையினர் பெண் கொட்டகை அமைத்து கண்காணித்து வந்தனர். இதனிடையே அப்போது பதவியில் இருந்த அமைச்சர் மீனவ கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார். இது தொடர்பாக ஆளுநர், காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் மீனவ மக்கள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. ஆளும் கட்சி, எதிர்கட்சி என அரசியல் கட்சிகள் தேர்தலின் போது நரம்பை கிராமத்தில் பட்டாலியன் மையம் வராது என வாக்குறுதி அளித்திருந்தனர். சுமார் 20 ஏக்கர் நிலம் சுற்றுலாத்துறைக்கும் 1 உறைவிட பள்ளி திட்டத்திற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. மீதமிருந்த இடத்தை நரம்பை கிராம மக்களின் எதிர்கால தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி பட்டாலியன் காவல்துறையினர் அந்த இடத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொள்ள துணை கமாண்டன்ட் சுபாஷ், உதவி கமாண்டன்ட் ரிஸ்வா சந்திரன், செந்தில் முருகன், ராஜேஷ் மற்றும் பட்டாலியன் அதிகாரிகள் நரம்பை கிராமத்திற்கு வந்திருந்தனர். இதனை அறிந்த நரம்பை கிராம மக்கள் அவர்களை ஊருக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி ஊர் முழுவதும் கருப்பு கொடி கட்டி மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் மீனவ கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் நரம்பை கிராமத்திற்கு சென்று பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பட்டாலியன் மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேசினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினருக்கும் பட்டாலியன் பிரிவு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதையடுத்து பட்டாலியன் காவல்துறையினர் ஆய்வு பணிகளை செய்யாமல் திரும்பினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மீனவ மக்களிடம் பேசிய போது ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நரம்பையில் பட்டாலியன் தலைமையகம் மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தினர். கடந்த பட்ஜெட்டில் கூட முதலமைச்சர்
இங்கு கடல்சார் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என அறிவித்தார். சுற்றுலா திட்டம் மீன்வளத்துறையின் மூலமாக வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருந்தது. இந்த பிரச்சனை மீண்டும் வராத அளவிற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண துணையாக நிற்பேன். இது தொடர்பாக ஊர் பஞ்சாயத்தாருடன் முதல்வர் உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதை வந்து நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கொள்கை முடிவா எடுத்தாச்சு. இந்த மீனவர் கிராமத்துக்கு தான் இது சொந்தம், இவங்களுக்காக தான் நம்ம மாற்றி வேற ஏதாவது இவங்க வாழ்வாதாரம் பண்ணி கொண்டு எடுத்தாச்சு. அதை யாரும் அதை மாற்ற முடியாது. அதை சொல்லிட்டு மக்கள்கிட்ட தேவையில்லாம பதட்டப்பட வேணாம். என்னைக்கும் நான் அவங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இவங்ககிட்ட சொன்னதுக்கு அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அவங்க சொல்லலை, அவங்க சொன்னாதான் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாரு. இப்போ அவங்ககிட்ட ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாயம் அவர்கிட்ட பேசி அவரை சொல்லிட்டோம், வாபஸ் வாங்கிட்டாங்க. வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சுல்தான்பேட்டை குளத்தை புதுப்பித்து நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வாரி நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா செய்து வருகிறார். அந்த வகையில் சுல்தான்பேட்டை முகப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி புதுப்பித்து குளத்தில் படிக்கட்டுகள், குளத்தை சுற்றி நடைபாதை, இருக்கைகள் மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மேற்கொண்டார். அதன் பயனாக குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்த பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் புதுப்பிக்கப்பட உள்ள சுல்தான்பேட்டை குளத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் விரைவில் குளத்தை தூர்வாரி அழகுபடுத்தும் பணிகள் தொடங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், ஊர் ஜமாத்தாரர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். ஓகே, அது வரும். ஓகே, அப்படியே ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை அமைச்சர் சாஜே சரவணகுமார் வழிகாட்டுதலின்படி விஜர்சனம் செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவையில் பொது இடங்கள், கோவில்கள், வீடுகளில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இன்றைய தினம் புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்தப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டது. வீடுகளில் வைத்து வழிபட்ட சிறிய சிலைகளை பொதுமக்கள் கரைத்தனர். குடும்பத்துடன் வந்த பொதுமக்கள் கடற்கரையில் பூஜை செய்து சிலைகளை கரைத்தனர். இந்த நிலையில் முதற்கட்டமாக புதுச்சேரி மாநிலம் ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆலோசனையின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பூஜை செய்து விநாயகருக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் சிலையை வேனில் ஏற்றி ஏரிக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். அங்கு தேங்காய் உடைத்து தீபாராதனை செய்து வழிபட்டனர். பின்னர் நீச்சல் தெரிந்த இளைஞர்கள் மூலம் சிலை தூக்கி செல்லப்பட்டு ஏரியில் கரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கரன், பாஜக பிரமுகர்கள் முரளி, சுந்தரமூர்த்தி, ஏழுமலை, குப்புசாமி, பாலா, கோபி, ஏழுமலை, ஆனந்த், ஜெகன், சிலம்பு, தேவா, மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அங்கடமா
தனி பிளேட் வாங்கிங்க. ஏங்க வீணாக்குறீங்க அதெல்லாம்? தனி பிளேட் வாங்கிங்க. உள்ள போங்க. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு விழா குருமாம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், வருவாய் ஆய்வாளர் ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள், நண்பர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டினர். இந்த நிகழ்ச்சிகள் வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். சார் இங்க பாருங்க சார் சரி வாங்க. கேடா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. சார் இங்க பாருங்க சார். பார்த்து போ. சார் கேடா பாருங்க. நில்ல சார் இங்க பாருங்க சார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டையில் விமான நிலையத்தில் ஆளுநர் ஆய்வு. விமான நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து ஆலோசனை. நரம்பை பகுதியில் IRBN பட்டாலியன் அமைக்க எதிர்ப்பு. மீனவ கிராம மக்களுக்கும் பட்டாலியன் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். முதியவரை இடித்துவிட்டு காவலரையும் மிரட்டிய பிரபல ரவுடி காலாப்பட்டு சிறையில் அடைப்பு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் அனுசரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.